விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேற்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன். ஏன் சார்? புரியல. அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார், நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணா வரலாம்ல. ஸோ அண்ணாமலை சார் மட்டும் இல்லை, அவர் நல்லா படித்தவர், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவர். ஸோ புது ஆளுங்க வர்றது நல்லது தானே சார். ஆல் தி பெஸ்ட். ஆமா சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. கொஞ்சம் சீக்கிரமாவே சார். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்த நம்ம முன்னெடுத்து போறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிடுவோம். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து வளர்ந்து வரைக்கும் என் பத்திரிகையாளர் எல்லாருமே என் கூட வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. எல்லாம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ கூட வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா பிரஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லாரையும் பார்ப்பேன். ஸோ உங்ககிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் சார். என்ன சார்? புரியல. விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்களுக்கு கருத்து? விஜய் சார் ரசிகர்கள் தற்கொலைன்னு ஏன் கேட்கறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்குறி இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள உக்காந்துட்டாங்க. ஸோ அது தற்குறி இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியதுதான், அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேல பொறாமப்படுறதா இல்ல அவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுன்றத விட்டுருங்க சார். யாரா இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம், மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள் கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. என்ன சார்? அதான் முன்னாடி பதில் சொல்லிட்டு சும்மா ரிப்பீட். வேற கேள்வி தம்பி. இல்ல சார், அதெல்லாம் ரூமர் சார். ரூமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம எந்த விஷயம் வெளிப்படையா அவங்க சொல்றாங்களோ அதுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பற்றி பேசலாம். விஜய் அவர்கள் பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் சொல்றாரு, இது வரைக்கும் பேசவே மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்ல செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். சார் இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பாக்குறேன், என்னுடைய அப்பாவை பாக்குறேன், வயசானவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சொந்த மாதிரி தான் சார் பாக்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும் போது அவங்க என்ன இப்ப மட்டும் நான் அடிக்கலன்னு நினைக்கிறீங்க, நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பத்தி வேற பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்ல நான் சொல்றது சொல்லி முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார்.
சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் சில சீமானவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது. அது தீர்ந்துருச்சா? இல்ல அவரையும் நீங்க அண்ணனா தான் பாக்குறீங்களா? இல்ல அவரை போய் சந்திப்பீங்க? அதை சொல்ல வீடியோலயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன். அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமா இருக்கும். அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினார். எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சார். இங்க அரசியலுக்கு நான் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கு வரல சார். வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படிலாம் பண்ண முடியுன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்ல இது வந்து பதவியில் உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்தா லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிட்றவங்க, வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன்னா அங்க வந்து கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். சார் பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.